ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் வாணி. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு கொண்டாட்டம் உண்டு. எங்கே நிற்கிறேன்டா, விண்டத்தூரில் கடை திறப்பு விழா உண்டு. அதாவது இந்த மகளின் கடை. அந்த கடைக்கு பேர் ரங்கோலி. அந்த கடை காணொலியைத்தான் இன்றைக்கு உங்களோட பதிவு செய்ய போகிறேன். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். அதோட மக்களே, நிறைய பேர் இந்த காணொலி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணால் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி என்ற காணொலியை பாருங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது எங்கட கடவுள்லாம் எங்களுக்கு முக்கியம். கும்பம் நிறவுடமெல்லாம் அவள் தான் பாருங்க வச்சுக்கிறா. நாங்கள் கோயிலில் வந்திருந்து எடுத்தது. விளக்கேற்றணும். இப்போ விளக்கேற்றுறா. விளக்கேற்றல் நடக்குது. மங்களகரமாக விளக்கேற்றியாச்சு. இந்த பாருங்க, வாழைப்பழம் நிறவுடத்துக்கு எல்லாம் விபூதி, சந்தனம், பொட்டெல்லாம் வச்சு சாம்பிராணி எல்லாம் கொளுத்தி இருக்கு. ரெண்டாவது இவன்ற ரிசப்ஷன் இதுதான். அவளுக்கு கோல்டு கலர் பிடிக்கும், எல்லாம் கோல்டு கலரில் செய்திருக்கிறா. இதான் ஓப்பனிங் டே கார்ட். இன்றைக்கு 29/11/2025. கடையின் பேர் ரங்கோலி ப்ளூமேன். யாரெல்லாம் இந்த ரங்கோலி ப்ளூமேனுக்கு வேற விருப்பமோ இதிலே அட்ரஸ் இருக்குது, வந்து சேர்ந்து பழகி கொள்ளலாம். டெக்கரேஷன் எல்லாம் பாருங்க. இதால் ஸ்நாக் வச்சுருக்கு, சாப்பாடு பிடிச்ச சாப்பாடு. பார்த்தீங்களா, ரங்கோலி ரொக்கன் ப்ளூமேன். இதில் முதல் வாரவைக்கு 8 பேருக்கு இந்த கிஃப்ட் வழங்கப்படும். எனக்கும் என் ஃப்ரெண்டும் வந்தவா, அவாக்கும் வழங்கியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, இல்லை ஒற்ற திரி விடுங்க. அதுக்கு கூடு பற்ற விடக்கூடாது. கொஞ்சம் எடுத்து போட்டு வரலாம். பாருங்க, சுவருக்கு பச்சை கலரில் கொடுத்துருக்கு. இதுகள் எல்லாம் இருக்கு, நீங்கள் பழகலாம். இதுண்ட விழா போட்டிருக்குது. Verschiedene Steine hat es drin, also du hast jetzt das bekommen, aber in verschiedenen hat es Zitrin drin zum Beispiel oder Rosenquarz, verschiedene Steine, je nachdem welches
Genau, und Das das ist aber handelt ja mein um Trockenblumen. Darum noch eine kleine Blume. Ja. Interessant. Genau. Weißt du überhaupt, was das Prinzip von dem Ganzen ist? Warte. Ich wollte dich fragen, weil nicht, ich weiß es nicht. Okay, also das Ganze ist, es ist ein Workshop, also 6 Teilnehmer haben Platz und wie du dort auf der Seite siehst, gibt es sehr viele Vasen, oder? Ja, genau. Und du kannst eine Vase nehmen, was dir gefällt und dann kannst du da, siehst du ja so viele Trockenblumen und du kannst so viele nehmen, wie du möchtest und es ist wirklich selbst zum Gestalten und ich habe auch so Steckschaum, weißt du was das ist? Also das Grüne, wo man reinstecken kann, so die Blumen. Ja. Genau, es gibt das, es gibt Draht, es gibt... Also ich habe das jetzt nicht da hingestellt, damit es schöner aussieht. Aber du kannst mit den Materialien dann wie ein Vasenarrangement erstellen. Und wenn du Fragen hast, kannst du natürlich mich fragen. Aber es ist wirklich ein Ort, wo man miteinander redet und zusammen etwas macht und ja, das mit Hause nimmt. Und jede Blume, jede Genau, das ist individuell. Du kannst 1 nehmen, 2 nehmen. hat eine Bedeutung oder die Vase hast du es gemacht? Also die Vasen habe ich ausgesucht, also das was, Ausgesucht? genau, ich habe ausgesucht und jede einzelne, das sind ja alles Trockenblumen, nicht echte Blumen. Ich habe für Trockenblumen, das ist echt eine Baumwolle, weißt du? Wow. Und genau, und das ist Pothea. Ja. Und das ist eine sehr seltene Blume, wo in Afrika wächst normalerweise und das ist auch getrocknet, darum auch 1,5. Ja. Aber zum Beispiel das da, das habe ich gebündelt. Also jetzt hat in einem, zum Beispiel in einem மக்களே இது தெரியுமா என்னன்னு சொல்லி பஞ்சு இதைத்தானே நாங்கள் தலானிக்கு போடுறோம் நாங்கள் அந்த பஞ்சு எல்லாம் வச்சிருக்கு இது எல்லாமே காஞ்சது காஞ்ச பூவில் தான் நீங்கள் பழக போகிறீங்க எல்லாம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் காஞ்சிருக்கு இதைத்தான் வந்து எல்லாம் பழக போகிறீங்க கட்டி அடுத்தது இங்கே நீலம் பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி யாருக்கெல்லாம் இதுகளெல்லாம் வந்து விருப்பமோ வந்து பழகுங்க மக்களே எல்லாம் நல்லா தான் இருக்கு சொல்லுவேன் ஓகே மக்களே இந்த காணொளி பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்னு தெரியும் தானே மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் பாய்